ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினை நாம் மையப்படுவதாக இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் 27. வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் எப்போவுமே ஸ்டேபிளாக இருக்கணும்னு விரும்புகிறார். சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் கால் இருக்கும், அங்கேயும் கால் இருக்கும், ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால். அதுதான் மீன் பண்ணுறார் நீதிமொழிகளில் ஞானி. வலதுபுறமாவது இடதுபுறமாவது ரெண்டு பக்கம் இருக்காதப்பா, அதெல்லாம் ஒரு பக்கத்து நிலைய நெல், தீமைக்கு விலையாகாதேன்றார். லவோதிக்கேயா திருச்சபையை பார்த்து ஆண்டவர் வார்த்தைதான் சொல்கிறார், நீ ஒன்று அனலாரு இல்லை ஒன்று குளிராரு. இப்போ என்ன மீன் பண்ணுறாருன்னா ஸ்டெபிலிட்டி, ஸ்டேபிளாக இருப்பான்றார். இன்றைக்கி ஸ்டேபிளாக இருக்கீங்களா? ஒரு காரியத்தை முடிவு பண்ண ஸ்டேபிளாக இருக்க முடியுதா? சில மனசுலாம் அப்படியே அலப்பாஞ்சிட்டே இருக்கும், இங்கே போகலாமா, அங்கே போகலாமா, இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா. அப்போது God never appreciates that kind of life. ஒருவேளை இந்த காலை வேளையில் இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் இந்த இடத்துல பிஸ்னஸ் போடலாமா, அது ஏன் நீங்களே பிளான் பண்ணி மண்டே போட்டு குழப்பிக்கிறீங்க? ஃபேமிலியில் ஒரு நிமிஷம் டேக் அ பாஸ். மனுஷனுடைய எண்ணங்கள் அநேகமாக இருந்தாலும் கர்த்தர் தான் அதை நிலைநிறுத்த முடியும். ஏன் அதை மறந்து போய் நீங்களே பிளான் பண்ணுறீங்க? ஆண்டரோட ஞானியா நீங்கள் எல்லாரும், நாம் எல்லாரும் ஆண்டரோட நம்ம சூப்பராக பிளான் பண்ணிடுவோமா? ஆண்டரை விட உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்லதை கொடுத்துட முடியுமா? ஆண்டரை விட நீங்கள் சூப்பராக ஊழியம் பண்ணிட முடியுமா? அப்போது ஆண்டர் ஒன்று விரும்புகிறாரு, நீ நீயே பிளான் பண்ணுறது, அப்புறம் நான் எதுக்கு அங்கே இருக்கிறேன்? நான் எதுக்கு என்னுடைய ஸ்பிரிட்டை நான் ஆவியானவரை கொடுத்துருக்கிறேன்? அவர்கிட்ட கேட்குறதும் இல்லை. அப்போ ஆவியானவர் என்ன சொல்கிறார்? நான் உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை தந்து நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன். அப்போ அவரிடத்துல கேட்டால் தானே கர்த்தர் காட்டுவார். நம்மளே பிளான் பண்ணிக்கிறது, நம்மளே அதனால தான் பிஸ்னஸ் லாஸ் ஆகுது. அதனால தான் குடும்பத்தில் சமாதானம் இல்லை. அதனால தான் ஆண்டரை கேட்காம எங்கேயா சீட்டு எங்கேயா போட்டு விடுறோம், காலேஜ் சீட் கிடைக்க மாட்டேங்குது. ஏன் ஃபெயிலியர்? we are not even considering what the Holy Spirit wanted to say to us. ரொம்ப தப்புங்க நம்ம பண்ணுறது. ஆவியானவர் வேதனைப்படுறது. காலையில் சிலரோட தீர்க்கதரிசனம் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். you are not even being stable, man. you are not even being stable, my dear daughter. நீ அப்புறம் என் மேலே கோச்சிக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆகவே நீ அவசரப்பட்டு பிளான் பண்ணுறதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி, என்ன நீ பிளான் பண்ண, நான் பிளான் பண்ணாதேன்னு சொல்லலை, நீ பிளான் பண்ணு, எல்லாம் பண்ணு. பட் ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணுற போது என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோ, நான் அவனை சரியாக நடத்துவேன்னு ஆண்டவர் சொல்கிறார். வலதுபுறம் இடதுபுறம் தீமைக்கு விலகி நில்லுன்ற ஆண்டவர். இதை மைண்டில் வச்சு செயல்படுங்க, ஞானியாக செயல்படுங்க. இதுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ என்ன தேவை? வேர்ட் ஆஃப் காட் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா, அதை எல்லா காலோட இருதயத்தை காத்து கொண்டீங்கன்னா உங்களை சரியான பாதையில் கர்த்தர் நடத்துவார். ஹேவ் a very blessed day. God bless you.